ஹலோ சார். சொல்லுமா. இது என்னோட காலேஜ் அப்ளிகேஷன். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறது என்னன்னு டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் நேற்று தான் வந்து 12th எக்ஸாமே முடிச்சிங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு இல்லை இருக்கீங்க? சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்ளிகேஷன் போடலாம், சீக்கிரம் காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கே வராமல் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்களா? இல்லை, எப்படியும் பாஸ் பண்ணிடுவோம் இல்லைங்க சார், அதனால தான். அப்படி இல்லைம்மா, இந்த அப்ளிகேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதெல்லாம் பார்க்கலைங்க சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 12th 60% மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 60% மார்க் எடுத்தால் மட்டும் தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 60% எடுத்துருவீங்களா? இல்லைங்க சார், அது டவுட் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த 60% எடுத்தாலுமே நீங்கள் வந்து இந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு இருக்குங்களா? அது கூட உங்களுக்கு தெரியாதுங்களா? இல்லை. ஒரு அப்ளிகேஷன் வாங்குறதுமே அந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் ப்ரொசீஜர் கேட்டு அப்ளிகேஷன் வாங்க மாட்டீங்களா? இல்லை, அதை பற்றி எதுவும் யாரும் சொல்லலை. அங்கே போனால் அப்ளிகேஷன் வாங்கணும். ஸோ அப்ளிகேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க. இதே மாதிரி எத்தனை காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்க? ஒரு 4-5 காலேஜில் வாங்கி. காலேஜ் சேர பொறுத்து ஒரு காலேஜில் தானே 4 காலேஜ்லையுமே படிக்க போகிறீங்க? அப்படி இல்லைங்க சார், ஏதாவது ஒரு காலேஜ் எல்லாம் ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறது எலிஜிபிள் என்னன்னு பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் வாங்க. நீங்கள் இந்த 1500 கொடுத்த அப்ளிகேஷன் வாங்கி அந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த 1500 வேஸ்ட்டு தானே. ஆமாங்க சார். மொத்தம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 100 சீட்டு. 100 சீட்டில் அவங்க 1,00,000 அப்ளிகேஷன் சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 1,00,000 பேருக்கு சீட்டு கொடுத்துருவாங்களா அப்போது? இல்லை. ஸோ இதில் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ஃபீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணாலும் அவன் மெரிட் பேஸ்டு இல்லை அவங்க வந்து கட் ஆஃப் பேஸ்டு மட்டும் தான் அட்மிஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ன்றது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எலிஜிபிள் ஆனால் இது ஒன்றுமேத்துக்கும் யூஸ் கிடையாது. அப்போ ஒரு காலேஜ்லயுமே அப்ளிகேஷனுக்கு வந்து வேற வேற ரூல்ஸ் இருக்குங்களா சார்? ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அட்மிஷன் நார்ம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுங்க சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு எல்லா காலேஜிலும் அப்ளிகேஷன் மட்டுமே வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்ஸ் 1,00,000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் மட்டுமே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாதுங்களா? உங்களுக்கு 200% ரீஃபண்ட் கிடையாது, இதில் தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை நார்ம்ஸ் தெரியாமல் நீங்கள் வாங்கி இதை ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். நாளைக்கு ஈஸியாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூஸும் கிடையாது. இப்போ இதுக்கு என்னதாங்க சார் வழி? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மார்க் வரட்டும். அந்த மார்க்கை கட் ஆஃபை பார்த்துட்டு நம்ம கவர்மெண்ட்லேயே கவுன்சிலிங் நடத்துவாங்க. மெடிக்கலுக்கு தனி, இன்ஜினியரிங் தனி, ஆர்ட்ஸுக்கு தனி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 காலேஜ் சூஸ் பண்ணி ஒரே ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுங்க. அதில் காலேஜ் சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு பெரிய பெரிய காலேஜில் சேரணும், மேனேஜ்மெண்ட்டில் சேரணும்னு தேவையில்லாமல் வெறும் அப்ளிகேஷன் வாங்கியே நீங்கள் மணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது ஒரு அவேர்னஸாகவும் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த அப்ளிகேஷன் வாங்குற பழக்கத்தை விட்டுட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் எப்படி இருக்குது, எப்படி சூஸ் பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி, நீங்கள் ஒரு படித்த பொண்ணு தானே. ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகுது. ஓகே சார், கண்டிப்பாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்கிறேன். இதுக்கப்புறம் யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த அப்ளிகேஷனை, நீங்கள் இதை ஃபில் பண்ணி போடுங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அந்த அப்ளிகேஷனோட ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா எல்லா காலேஜும் பண்ணுறது 100 சீட்டுக்கு 1,00,000 அப்ளிகேஷனை சேல் பண்ணுறாங்க. அதுலேயே அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐ மீன் அவங்களுக்கு அது பெரிய ப்ராஃபிட் ஆகிடுது. ஆனால் இங்கே சஃபர் ஆகிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக யோசித்து பெஸ்ட்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.